அதனாலதான் இந்த அப்பா வீட்டுக்குள்ள கூடி வந்து அப்பாவுக்கு தெரியும் பாருங்களேன், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஃப்ரீயா இருக்கிறோமா இல்லை ஒரு விதமாதிரி கலகத்தோடு இருக்கிறோமா, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். உண்மையாகவே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆக்ஷனை பார்க்கும்போதே அப்பாவுக்கு ஏதோ நார்மலாக இல்லையே, பிள்ளை அப்நார்மலாக இருக்கானே, ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான், இது எல்லாம் யாருக்கு தெரியும்? அப்பாவும் அம்மாவும் கவனிப்பாங்க பிள்ளைகளை. அதை கவனிக்கும் போது அதுலேயே தெரியும், ஓகே ஏதோ பிரச்சனை, உடனே அதுக்கு தீர்வு கண்டுபிடிப்பாங்க, தீர்வை செய்வாங்க பாருங்க. அதான் ஆண்டோட இருதயம். நிச்சயமா நமக்கு தீர்வை கொடுக்கறதுக்கு அவர் நம்ம கவனிச்சுட்டே இருப்பார். அவர் கண்ணில் படணும் இல்லை, அதால விஷயம். அவர் கண்ணில் படும்போது தீர்வு வரும். அவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஓகே, இளைய குமாரன் அவன் நினைச்சான் சொத்தை பிரிச்சுட்டு நான் தனியாக போனால் சுதந்திரமாக வாழலான்றது அவரோட நினைப்பு. ஆனால் உண்மை என்னன்னா, ஊற்று எங்கிற அப்பாட்டு இருக்கும்போது அது ஊற்று. அப்பா விட்டு போயிட்டுனா ஊற்று ஸ்டாப் ஆகிடும். ஊற்று ஸ்டாப் ஆச்சுன்னா தண்ணி என்ன ஆகிடும்? ஜீவன் பாயாது, செழிப்பு பிறக்காது இல்லை. அது போய் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ ஊற்ற விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், ஊற்று கட்டாயி போச்சு, ஆசீர்வாதத்துக்குண்டான வழி எல்லாமே கட்டாயிடுச்சுன்னு திரும்ப வந்தான். திரும்ப வந்து சேர்த்துக்கிட்ட பிற்பாடு தான் அந்த ஊற்று திரும்ப அவனுக்குள்ள பாய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ அதனால தான் எப்பவுமே அப்பாவோட கனெக்ஷன்லேயே இருக்கணும். அந்த கனெக்டட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே.